என்ன வேண்டும்? என்னை குழப்பத்தில் ஆழ்த்துவதுதான் உமது வேலையா? எதை பெறுவதற்காக இங்கு வந்தீர்கள்? நான் எதையும் பெறுவதற்காக இங்கு வரவில்லை. நீ மறந்த உன் உண்மை நிலையை உணரச் செய்வதற்காகவே நான் இங்கு வந்தேன். பதட்டத்திற்கு இடம் கொடுக்காமல் உனது கடந்த காலத்தை நோக்கிச் செல். இந்த அரண்மனை போக வாழ்க்கைக்கு முன் உன்னுடைய உன்னதமான சிறுவயது குருகுல வாசத்தை எண்ணிப்பார். அங்கு நீ எப்படி இருந்தாய் என்று யோசித்துப்பார். யமுனை துறைவா, அடியேன் வெகு நேரம் விசிறிக் கொண்டிருப்பது உனக்கு களைப்பாக இல்லையா? உங்கள் புன்னகை தவழும் திருமுகத்தை பார்த்து கொண்டிருந்தால் களைப்பே தோன்றாது குருதேவா. சரி, உன்னிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். கேளுங்கள் குருதேவா. உன் வாழ்க்கையில் எதை நீ பெரும் பேராக நினைக்கிறாய்? தங்களை குருவாக அடைந்ததையே அடியேன் பெரும் பேராக எண்ணுகிறேன். நீ கூறும் பதில் விசித்திரமாக இருக்கிறதே யமுனை துறைவா. பொன்னையும் பொருளையும் பெறுவதையே தான் பெற்ற பேராக நினைக்கும் இவ்வுலகில் நீ நான் கிடைத்ததை பெரும் பேராக நினைக்கிறாயே. பொன்னும் பொருளும் எத்தனை காலங்கள் நம்மோடு வரப்போகிறது? இவ்வுடல் தளர்ந்து கீழே விழும் பொழுது எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அனைத்தையும் விட்டுவிட்டுத்தானே போக வேண்டும்.